ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆசீர்வாதமான இந்த நல்ல மாலை பொழுதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த மாலை வேளையில் இந்த சுவிசேஷ கூட்டத்துடைய முதலாவது ராத்திரி வேளையில் வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தினால் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் ரொம்ப நல்லவராகிறார். இந்த 3 நாட்கள் உங்கள் மத்தியில் ஆண்டுடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக என்னை அழைத்த அன்பு போதகர் அவர்கள், இந்த கனமான ஊழியத்தை செய்கிற அன்பு தாயார் அவர்கள், அத்தனை பேரும் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துக்கிறோமா. திரும்ப உங்களை எல்லாம் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி 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 நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எல்லாரும் சந்தோஷமாக கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லிடலாமா? இன்னும் சத்தமாக சொல்லலாமா? ஹல்லேலூயா. சரி, கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதித்து நம்மோடு கூட பேசுவாராக. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? பக்கத்தில் இருக்கிற ஒரு 2 பேரை பார்த்து கேளுங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்க. கையை கொடுத்து கேளுங்க பார்க்கலாம், நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்க. நல்லா இருக்கீங்களான்னு தான் கேட்டிங்களா, ஏன் நல்லா இருக்கிறான்னு கேட்டிங்களா? அப்படிலாம் கிடையாது. பொதுவாக நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் ஏன் நல்லா இருக்கிறான்னு கேட்பாங்க. பிரைஸ் காட். ஆண்டவர் நமக்கு நிச்சயமாகவே நல்லவராக இருக்கிறார். நீங்கள் எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த 2025வது வருஷத்தில் போன 4 மாதங்கள் கர்த்தர் எனக்கு நல்லவராகவே இருந்தார். நான் பேசுகிறது பின்னால் வரை கேட்குதா? பின்னால் கேட்குதா? சரி, கர்த்தர் நமக்கு நல்லவராகவே தான் இருக்கிறார். தொடர்ந்து நல்லவராக இருந்து ஆண்டவர் நம்மை நடத்துவாராக. நான் இங்கே நிற்கிறத விட கீழே நின்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நான் கீழே வந்துடுவேன், ஏன்னா சீக்கிரத்தில் வந்துடுவேன். ஆனால் இந்த ஸ்டாண்டை கொஞ்சம் கீழே வைக்கிறீங்களா? நான் கீழே வந்துடுறேன். கோச்சி கொடுக்குறதுன்னா சரி சரி. நன்றி 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 நன்றி. கொஞ்சம் வால்யூம் கம்மியாக போதோன்னா கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். ஓகே, திரும்ப ஒரு முறை கூட உங்கள் சபையில் வர்றதில் எனக்கு சந்தோஷம் உண்டு. உங்களுக்கு சந்தோஷம் உண்டா? போன வருஷமும் ஒரு நாள் வந்தேன், ஞாபகம் இருக்கா? அதுக்கு முன்னாடியும் ஒரு வாட்டி வந்தேன், இது 3வது வாட்டி வர்றேன். ஒவ்வொரு வாட்டி வரும்போது சபையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். மாற்றங்களை பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இந்த ஆண்டிலேயும் ஆண்டவர் நல்ல மாற்றத்தை பார்க்க உதவி செய்வாராக. உங்களை மகிமையாக நடத்துவாராக. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்களை செய்வாராக. இந்த கூட்டங்களுக்கு பிறகு சபையில் கர்த்தர் பெரிய உயிர் மீட்சியை தருவாராக. நிச்சயமாகவே அநேக ஆத்துமாக்களை ஆண்டவர் ரட்சிப்பாராக. கர்த்தர் செய்கிறது ஒன்றுமே தடைபடாது. அவர் செய்ய நினைத்தது எல்லாமே நன்மைக்காக தான் அவர் செய்வார். இப்படி ஒரு கூட்டத்தை இங்கே தந்திருப்பார் என்று சொன்னால் ஆண்டவர் இந்த சபையை நேசிக்கிறார் என்று அர்த்தம். உங்களெல்லாம் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களைப் போல என்னையும் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். பொறாமல் பாருங்கள், அதில் சிலர் அப்படியே பார்க்குறாங்க. ஒரு வாட்டி கூட சொல்கிறேன்னே, ஆண்டவருக்கு எங்களை ரொம்ப பிடிக்கும், உங்களையும் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு மட்டும் கவியாக ஆமேன்னு வர வேண்டியது. சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் அப்படியே இருக்கிற இடத்துல முழங்கால் படியிடலாமா? முடிந்தவங்க மட்டும் எஃப் மேஜர் படிங்க. தேங்க்யூ ஜீசஸ். அந்த கண்களை மூடலாமா? அந்த 2 கைகளையும் பரலோகத்துக்கு நேராக முடிந்தவர்கள் உயர்த்தலாம். எனக்கு முடியாதுன்னா நீங்க விழித்திடலாம். நன்றி அப்பா. பலியான சம்மரி பாவங்கள் எல்லாம்
சுமந்து தீர்த்தவரே, பலியான சம்மரி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லும் பாக்கியம் பாக்கியமே, பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லும் பாக்கியம் பாக்கியமே, பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை, பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை, உம்மல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா, உம்மல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா, நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா, நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா, கரங்களை உயர்த்தி நல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை, நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை, விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுக்கி, விலையேற பெற்ற விடுதலை கொடுக்கி, ராஜாக்களாக தேவியராக உமக்கென ராஜாக்களாக தேவியராக உமக்கென கரங்களை அசைத்து ஆராதனை வானம் கரங்கட்டுமே மகிமை அரங்கட்டுமே, என் அன்பு இயேசுவே என் அன்பு. இப்ப சொல்லுங்க கைகளை உயர்த்தி, என் தேவன் எனக்காய் ஏதாயிலும் செய்திடுவார், என்றாயிலும் என்னை மறந்தது உண்டா, என் தேவன் எனக்காய் ஏதாயிலும் செய்திடுவார், என்றாயிலும் என்னை மறந்தது உண்டா, என் தேவன் எனக்காய் ஏதாயிலும் செய்திடுவார், என்றாயிலும் என்னை மறந்தது உண்டா, கிரகிக்க முடியா
காரியம் செய்வீர் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். சர்வஞானியே சொந்த குமாரனே தந்தை எங்களை அன்பு கூர்ந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் இந்த மாலை வேளையிலே சபையில எழுந்தருளுவீராக. ஜனத்தோடு ஆண்டவர் நீங்க பேசுவீராக. வானம் எங்களுக்காய் திறக்கப்படுவதாக. வான மண்டலத்துடைய அந்தகார வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. சகல பலவீனங்கள் மாறுவதாக. சகல சோர்வுகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. பலவீனத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறி போவதாக. இருளின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால நீங்கி போவதாக. தேவனுடைய மகிமை எங்கள் மேல உதிப்பதாக. சத்துருடைய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால நிர்மூலமாக்கப்படுவதாக. ஆண்டவர் அத்தனை பேரை தொடுவீராக. ஆண்டவர் அத்தனை பேரை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் அத்தனை பேரோடு இடைபடுவீராக. உங்கள் சத்தத்தை கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். நீர் மாத்திரம் எழுந்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். எல்லாரும் உட்காருவோம். எல்லாரும் அப்படி ஜெபத்தோடு கூட இருக்கணும்னா நல்ல விழிப்பாக இருக்கணும். நான் சரியான நேரத்தில் கூட்டத்தை முடிக்க வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் சரியான நேரத்தில் முடிக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? நீங்கள் எல்லாம் சரியான நேரத்துக்கு வந்துட்டீங்க பார்த்தீங்களா? ஆமாம் தானா? ஆமாம். நாளைக்கு எத்தனை மணிக்கு வருவீங்க? ஒரு 8 மணிக்கெல்லாம் வந்துடலான்னு சொல்லுகிறவங்க கையை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். ஐயா நாங்கள் 8 மணிக்கெல்லாம் வந்துடும்னு சொல்கிறவங்க கையை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். இல்லையா 7 மணிக்கு வந்துடும்னு சொல்கிறவங்க கையை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். நாளைக்கு 7 மணிக்கெல்லாம் வந்துடும்னு சொல்கிறவங்க இல்லை. நீங்கள் சொல்கிறத பொறுத்து தான் நான் வரேன். நான் தான் கேட்டேன். நான் இதோட 3வது நாளாக வரேன். 3 நாளும் நான் தான் முதல் ஆளாக வந்தேன். ஆமாம். சரி, கர்த்தர் உங்களை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. என்னை கவனித்துக் கொள்ளுங்கள். நான் இந்த 3 நாள் மாலை வேளையில் உங்களோடு கூட ஆண்டோடைய வார்த்தையை கொடுப்பதற்காக நிற்கிறேன். இந்த 3 நாட்களிலும் இன்றைக்கு நான் பேசுகிற செய்தியுடைய தொடக்கம் ஞாயிற்றுக்கிழமை ராத்திரியில் தான் முடிவடையும். ஒரே செய்தியை தொடர்ச்சியாக ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் உங்களோடு கூட நான் பேசுகிறேன். ஆண்டவர் உங்களுடைய இருதயங்களை திறப்பாராக. என்னுடைய பிரசங்கம் நடக்கிறதான நேரத்தில் நீங்கள் யாரும் எனக்காக கண்ணை மூடி ஜெபிக்கக்கூடாது. நீங்கள் கண்ணை திறந்து நீங்கள் ஜெபிக்கலாம், கண்ணை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணலாம், ஆமேன்னு சொல்லலாம். யாரும் எனக்காக கண்ணை மூடி ஜெபிக்கக்கூடாது. எல்லாரும் விழிப்பாக இருக்க உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். நல்ல கவனிங்க. நம்முடைய செய்திக்குரிய கதாநாயகன், கதாபாத்திரம் யார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க, யாரு? நாங்கள் இன்றைக்கு இப்படி ஒரு சபையில் நிற்கிறோம் என்றால் இதற்கு காரணம் இயேசு கிறிஸ்து. நான் சொல்ல சொல்ல நீங்க யாருன்னு சொல்லணும்னா, ஆண்டவர் சபைக்கு தலைவர் யாரு? சபையை இரத்தத்தினால சம்பாதித்தது யாரு? பாவிகளை ரட்சிப்பதற்காக உலகத்தில் வெளிப்பட்டது யாரு? கெட்டு போனதை ரட்சிப்பதற்காக இந்த உலகத்தில் வந்தவர் யாரு? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் வெளிப்பட்டவர் யாரு? பிசாசின் கிரியைகளை அழிக்க வெளிப்பட்டவர் யாரு? ஆகையினால நம்முடைய எந்த மேடையில் ஆனாலும் சரி, எந்த புல்பிட்டில் இயேசு பிரசங்கிக்கப்படுகிறாரோ அந்த புல்பிட்டில் தான் கர்த்தருக்கு அற்புதங்களை செய்ய முடியும். நான் பைபிளில் எந்த கதாபாத்திரங்களை குறித்து வேண்டுமானாலும் பேசலாம். ஆனால் இயேசுவை பேசினாதான் பிசாசு நடுங்குவான். இயேசு கிறிஸ்துவை பேசினாதான் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஆகையினால் இந்த 3 நாட்களும் என்னுடைய செய்தியுடைய கதாநாயகன், கருத்து, மைய பொருள், கதாபாத்திரம் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து.
இந்த இயேசுவை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுகிறவங்க மட்டும் நல்ல கிட்டி முழக்கம் போல ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. பரவாயில்லையே, எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, இப்போ இயேசு கிறிஸ்து ஏன் ஒரு மனிதனுக்கு தேவை, இயேசு கிறிஸ்துவினால் எனக்கு உண்டாகிற ஆசீர்வாதம் என்ன என்பதை நான் இன்றைக்கு பழைய ஏற்பாட்டிலிருந்து சொல்லுகிறேன். முதல்ல நான் மெல்ல மெல்ல உங்களுக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். 5 காலங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் வரைக்கும் மறக்கக்கூடாது. எல்லாரும் கையை உயர்த்துங்க பார்க்கலாம். கையை உயர்த்துனாங்க. இப்படி ஒன்று ஒன்றா சொல்லணும். நான் 1 2 3 4 5 சரிதானா? எப்படி எல்லாரும் சொல்லுங்க. 1 மனசாட்சியின் காலம். கொஞ்சம் கூட மெதுவாக சொல்லி ட்ரை பண்ணி பாருங்க. சொல்லுங்க, மனசாட்சியின் காலம். சத்தமாக சொல்கிறீங்க, நல்ல கவனிங்க. 5 காலத்தையும் நான் ஒரு வாட்டி சொல்லுவேன், நீங்கள் 2வது வாட்டி சொல்லணும். 1வது சொல்லுங்க, மனசாட்சியின் காலம், தரிசனத்தின் காலம், நியாயப்பிரமாணத்தின் காலம், சபையின் காலம், உபத்திரவ காலம். ஆர்டர் தப்பாமல் நீங்கள் மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். 1 மனசாட்சியின் காலம், தரிசனத்தின் காலம், நியாயப்பிரமாணத்தின் காலம், சபையின் காலம், உபத்திரவத்தின் காலம். ஒரு வாட்டி கூட சத்தம் உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். 1 மனசாட்சியின் காலம், தரிசனத்தின் காலம், நியாயப்பிரமாணத்தின் காலம், சபையின் காலம், உபத்திரவ காலம். வெரி குட். 2 இந்த 5 காலங்களும் எங்கே இருந்து எங்கே வரை என்று சொல்லுகிறேன். அதையும் நான் முதலாவது சொல்லுவேன், நீங்கள் 2வது சொல்ல வேண்டும். முதல்ல மனசாட்சியின் காலம், ஆதாம் முதல் ஆபிரகாம் வரைக்கும் மனசாட்சியின் காலம். 2 தரிசனத்தின் காலம், ஆபிரகாம் முதல் மோசே வரைக்கும் தரிசனத்தின் காலம். நம்பர் 3 மோசே முதல் இயேசு கிறிஸ்து வரைக்கும் நியாயப்பிரமாணத்தின் காலம். நம்பர் 4 ஓடியா 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 எறையாதே அமைதலாயிரு. எங்க வர சொல்லி முடிச்சேன்? நியாயப்பிரமாணத்தின் காலம் எங்க இருந்து எங்க வர? மோசே முதல் இயேசு கிறிஸ்து வரைக்கும். சபையின் காலம் இயேசு கிறிஸ்து முதல் இன்று வரைக்கும் சபையின் காலம். அடுத்ததாக உபத்திரவ காலம், சபை எடுத்துக்கொள்ளப்படுதலிலிருந்து 7 ஆண்டுகள் உபத்திரவ காலம். இவ்வளோ உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இவ்வளோத்தை நான் சொன்னதை தப்பாமல் எனக்கு சொல்ல தெரியும்னு சொல்கிறவங்க கையை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். எல்லோரும் என்ன கவனிக்க, ஃபஸ்ட்லேருந்தே சொல்கிறேன்னா ஒரு வாட்டி நான் சொல்லுவேன், நீங்கள் 2வது வாட்டி நீங்கள் சொல்லணும். முதல்ல எந்த காலம்? மனசாட்சியின் காலம். எங்கே இருந்து எங்கே வரைக்கும்? ஆதாம் முதல், கொஞ்சம் சத்தமாக சொல்லிட்டீங்கன்னா புரிஞ்சிடும். சொல்லுங்க பார்க்கல, எங்கே இருந்து எங்கே வர? ஆதாம் முதல் ஆபிரகாம் வரைக்கும். 2வது தரிசனத்தின் காலம், எங்கே இருந்து எங்கே வர? ஆபிரகாம் முதல் மோசே வரைக்கும் தரிசனத்தின் காலம். 3வது காலம் நியாயப்பிரமாணத்தின் காலம், எங்கே இருந்து எங்கே வர? மோசையிலிருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் நியாயப்பிரமாணத்தின் காலம். 4வதாக சபையின் காலம், எங்கே இருந்து எங்கே வர? இயேசு கிறிஸ்துவிலிருந்து இன்று வரை என்று வைத்துக் கொள்ளுங்கள், சபையின் காலம். அடுத்ததாக உபத்திரவ காலம், சபை எடுத்துக்கொள்ளப்படுதலிலிருந்து 7 ஆண்டுகள் உபத்திரவ காலம். இவ்வளவு புரிஞ்சவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் என்ன கவனிங்க, நான் இன்னைக்கு ஒரு முன்னுரையத்தான் உங்களோடு கூட பேசுகிறேன். தொடர்ச்சியாக நான் அடுத்தடுத்த கூட்டங்களில் நான் பேசுவேன். நல்லா கவனிங்க என் அன்புக்குரியவர்களே. பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் இயேசுவை தான் மையப்படுத்துகிறது. இயேசுவை தான் மையப்படுத்துகிறது. ஒவ்வொரு காலங்களிலேயும் மனசாட்சியின் காலத்தில் பைபிள் இல்லை, இயேசுனா யாருன்னு தெரியாது. அந்த காலத்திலையும் ஆண்டவருக்கு ஏதாவது மக்களோடு கூட பேசணும்னு சொன்னால் அவங்க மனசாட்சியிலே பேசுவார். ஆகையினால் அந்த காலத்துடைய பேர் மனசாட்சியின் காலம். 2வதாக தரிசனத்தின் காலத்தில் ஆண்டவருக்கு ஏதாவது பேசணும்னு சொன்னால் தரிசனத்தின் மூலமாய் பேசுவார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி
ஈசாக்குக்கு தரிசனமாகி, யாக்கோபுக்கு தரிசனமாகி, யோசேப்புக்கு தரிசனமாகி, மோசேக்கு தரிசனமாகி, ஆண்டவருக்கு அருமையானவர்களோடு பேசணும்னு விரும்பினா தரிசனங்கள் மூலம் பேசுவார். அந்த காலமும் முடிவடைந்தது. அடுத்த 3வது காலம் மோசே முதல் எங்க வரைக்கும்? இயேசு கிறிஸ்து வரைக்கும் 10 கட்டளைகளை எழுதி கொடுத்தார். 613 பிரமாணங்களை சொல்லி கொடுத்தார். ஆண்டவருக்கு ஏதாவது பேசணும்னு சொன்னா இந்த கட்டளைகளை வைத்து அவர்களோடு கூட பேசினார். அந்த காலமும் முடிவடைந்தது. இயேசு கிறிஸ்து முதல் இன்று வரைக்கும் நாம் நிற்கிற காலம் சபையின் காலம். இன்னும் சொல்ல போனால் இந்த காலத்துடைய பெயர் அனுக்கிரக காலம். இன்னும் சொல்ல போனால் இந்த காலத்துடைய பெயர் பரிசுத்த ஆவியானவரின் காலம். இன்னும் சொல்ல போனால் இந்த காலத்துடைய பெயர் கிருபையின் காலம். இந்த காலத்துக்கு நிறைய பேர் சொல்லலாம். என்னெல்லாம் காலம் சொன்னேன்? சபையின் காலம், அனுக்கிரக காலம், பரிசுத்த ஆவியின் காலம், கிருபையின் காலம். இந்த காலம் முடிவடைய போகிறது. இது முடிந்த உடனே அடுத்ததாக ஒரு காலம் வரும், உபத்திரவ காலம். எதற்கு தெரியுமா? இப்படி ஆண்டவர் கன்வென்ஷன் கூட்டங்களை கொடுக்கிறார். வரப்போகிற உபத்திரவ காலத்துக்கு முன்பாக நம்ம எல்லாரையும் சேர்ப்பதற்காக இயேசு ராஜா வரப்போகிறார். நம்ம எல்லாரும் அந்த ராஜ்யத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்காக ராஜா வரப்போகிறார். அதற்காக நம்மை ஆயத்தப்படுத்துவதற்காக ஆண்டவர் தருகிற நல்ல கூட்டத்துக்காக தலைக்கு மேல கையை தட்டிவர் அல்லேலூயா சொல்லிடலாமா? தலைக்கு மேல கையை தட்டிவர் அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் பெரிய எதிர்பார்ப்போடு கூட நிற்கிறோம். இந்த ஊர் பேர் என்ன? வடியும் வாழும் புறம் இல்லையா? வடி வாழ்புறம். இந்த வடிவாழ்புறத்தில் ஆண்டவர் ஒரு கூட்ட ஆத்துமாக்களை இன்னும் ரட்சிப்பாராக. இந்த கிராமத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் ஆண்டவர் ரட்சிப்பாராக. அவர்கள் எந்த ஜாதியாகட்டும், எந்த மதமாகட்டும், ஏழைகளாக இருக்கட்டும், பணக்காரர்களாகட்டும், அவர்கள் ஆத்துமா விலையேறப்பட்டது. அத்தனை பேரையும் கர்த்தர் ரட்சிப்பாராக. அத்தனை பேரை ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துவாராக. நிச்சயமாகவே நம்புங்கள், ஆண்டவர் நம்முடைய கண்கள் காண இந்த கிராமத்தில் ஒரு எழுப்புதலை தருவாராக, ஒரு அசைவை தருவாராக, ஒரு மாற்றத்தை தருவாராக. ஏனென்றால் நம் இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க எங்கள் இயேசு ஜீவிக்கிறார்? அவர்கள் கரங்களை தட்டிவர் ஆமென். தலைக்கு மேல கையை தட்டி சொல்லுங்க, இயேசு ஜீவிக்கிறார், இயேசு ரட்சிக்கிறார். ஸ்தோத்திரம். இன்றைக்கும் ஆண்டவர் ஜனங்களை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். முதலாவதாக ஒரு மனுஷனுக்கு இயேசு கண்டிப்பா தேவை, கண்டிப்பா தேவை. இயேசு தேவையா தேவையில்லையா? தேவையா தேவையில்லையா? நான் பேசிக்கலேருந்தே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன் ஒரு மனுஷனுக்கு இயேசு தேவைன்னா, எல்லாரும் என்னையே பார்த்துக்கிடுங்க. நான் இடையில கேள்வி கேட்பேன். நானும் ஒரு சர்ச்சுக்கு பாஸ்டர் தான். ஆகையினால மக்களுக்கு நிலவரம் எனக்கு தெரியும். ஆகையினால நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்பேன், யாரையும் தூக்க விட மாட்டேன். நல்லா கவனிச்சுக்கிடு. ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் முதலாவது 5 நாட்களில் நம்ம கண்களுக்கு காண்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் உண்டாக்கிறார். ஏறக்குறைய எல்லாவற்றையும் உண்டாக்கி 6வது நாளில் மனுஷன் உண்டாக்கினார். எத்தனையாவது நாளில் உண்டாக்கினார்? யாரை உண்டாக்கினாரு? முதல்ல யாரை உண்டாக்கினாரு? ஆதாமை உண்டாக்கினார் இல்லையா? நல்லா கவனிச்சிடுங்க. ஆதாமை எப்படி தெரியுமா உண்டாக்கினார்? மண்ணை எடுத்தார், அப்படியே பிசைஞ்சு அப்படியே வச்சார். மனுஷனுக்கு கண்ணை வச்சாரு, ஆதாமுக்கு கண்ணை, காலு, மூக்கு எல்லாம் வச்சாரு. ஆனால் இப்போ கண் இருந்து காணாது, கை இருந்து அசையாது, கால் இருந்து நடக்காது இருக்கிறதான நேரத்தில் ஹூ அப்படின்னு சொல்லி நாசியில் ஊதினார். ஊதின உடனே இந்த மனுஷன் அப்படியே எழும்பி வந்து விட்டார். ஒத்தையில கொஞ்ச நாள் அப்படியே சுற்றிட்டு நடந்தார், தோட்டத்தில் அப்படியே சுற்றிட்டு நடந்தார். அன்றைக்கு தோட்டத்தில் நல்ல கூவுகிற குயில் உண்டு. அந்த குயிலை பார்த்து, குயிலே குயிலே உன்னை நான் மனைவியாக ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று அவர் எடுக்கவில்லை. நல்ல மான் குட்டிகள் உண்டு, உன்னை மனைவியாக எடுத்துக்கொள்கிறேன் என்று வைக்கவில்லை. அவர் தனக்கு எந்த மிருகங்களையும் துணையாக அவர் காணாமல் இருந்தார். தேவன் பார்த்தார், மனுஷன் தனிமையாக இருக்கிறது நல்லது அல்லன்னு சொல்லி
என்ன சரிமா செஞ்சார்? ஒரு நாள் இந்த ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை நல்ல ஒரு குளோரோஃபார்மை கொடுத்து படுக்க வச்சுட்டார். என்ன குளோரோஃபார்ம் கொடுத்த படுக்க வச்சு விழாவிலிருந்து ஒரு எலும்பை எடுத்து அவருக்கு ஏவாள் என்று பெயரிட்டார். சரிதானா? இப்போ 2 பேரும் குடும்பமாக இருக்கிறாங்க. குடும்பமாக இருக்கும்போது ஆண்டவர் அன்னைக்கு அவங்களுக்கு ஒரே ஒரு கட்டளையை சொன்னார். என்ன சொன்னார்னா, தோட்டத்தில் உள்ள எல்லாவற்றையும் நீங்கள் புசிக்கலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற இந்த விருட்சத்தை மட்டும் நீங்கள் புசிக்கக்கூடாது. இதை நீங்கள் புசிக்கிற நாளில் நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று சொன்னார். நம்ம ஆண்டவர் சொன்னால் கேட்டுறவா செய்வோம்? கேட்டுறவா செய்வோம்? டாக்டர் சொன்னால் கூட கேட்போம், ஆண்டவர் சொன்னால் கேட்போமா? இதை நீ குடித்தால் இனி சாவா என்று உங்கள் ஊரில் உள்ள டாக்டர் சொன்னால் கூட மனுஷன் கேட்பான். ஆண்டவர் சொன்னால் கேட்பானா? இது இன்றைக்கல்ல, அன்றைக்கே இந்த ஏவாளுக்கே வேலையாகாது. இந்த அம்மா என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு பழம் இருந்துச்சு இல்லையா, ஆண்டவர் எந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரோ அந்த பழத்தை பறிச்சுட்டு வந்தாங்க. நேராக பறிச்சுட்டு வந்த உடனே ஒரு கடி கடித்தாங்க. ஆனால் அந்த அம்மாட்ட இருந்த ஒரு நல்ல குணம் என்னென்னா, என்ன சாப்பிட்டாலுமே வீட்டுக்காரருக்கு கொடுத்து தான் சாப்பிடுவா. அது விஷமாக இருந்தாலும் சரி, அது சாபமாக இருந்தாலும் சரி, அந்த நல்ல அம்மாவுடைய வாரிசில் வந்த அம்மாமாரெல்லாம் கையை வேர்த்து ஒரு அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் கரங்களை உயர்த்தாவிட்டாலும் அந்த வாரிசில் வந்தவர்கள் தான். அதில் எந்த மாற்றமும் கிடையாது இல்லையா தம்பி? நல்ல கவனிச்சுக்கிடுங்க. நான் உங்களை குறை சொல்லலைன்னா, ஆமாம், உங்களை போன்றவர்கள் தான் பெண்கள் நாட்டின் கண்கள். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. இப்போ நல்ல கவனிங்க, நான் மெல்ல 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 அப்படி செய்திக்குள்ளாக வர்றேன். இப்போ இந்த அம்மா வீட்டுக்காரருக்கும் கொடுத்து சாப்பிட கொடுத்துட்டாங்களா, தோட்டத்தில் அங்கே பாவம் மனுக்குலத்துக்குள்ளே வர ஆரம்பித்தது. எல்லா நாட்களும் தேவனோடு கூட உலாவி கொண்டிருந்த மனுக்குலம், தேவனோடு நடந்து கொண்டிருந்த மனுக்குலம், இப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால 2 பேரும் ஒழித்து கொண்டார்கள், ஒழிச்சுக்கிட்டாங்க. ஆண்டவர் தேடுறாரு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாயப்பா? ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஒரு ஓரமா இருந்து சொல்றான். நேற்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் வர்ற நேரத்தில் ஓடி போய் ஆண்டவருடைய கையை பிடிச்சிட்டு நடந்தாலும், ஆண்டவரோடு கூட உலாவினாலும், இன்றைக்கு ஒழிச்சுக்கிட்டாரு. நான் நிர்வாணியா இருக்கிறேன் அப்பான்னு சொல்றாரு. எப்பா நீ நிர்வாணின்னு யார் சொன்னது? ஆமாப்பா, தப்பு பண்ணிட்டாப்பா. இப்போ என்னப்பா நடந்துச்சுன்னு கேட்டா, அவங்க அதுக்கு முன்னால நான் எல்லாரும் என்ன கவனிங்க, ஆதாமும் ஏவாளும் பார்த்த முதல் வேலை என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வேலைக்கு பேர் என்னன்னு கேட்டேன். ஆதாமும் ஏவாளும் பார்த்த முதல் வேலை டெய்லரிங் வேலை பார்த்திருக்கிறார்கள். சரிதானா இல்லையா? அவங்களா ஒரு இலையை எடுத்து ஓடி போய் பார்த்துருப்பாங்க. இலையை எடுத்து அத்தானுக்கு சைஸுக்கு வச்சு பார்த்துருப்பாங்க. உங்கள் சைஸுக்கு ஒன்று, ஏம்மா உங்கள் சைஸுக்கு ஒன்று, இலையை வச்சு ஒரு டெய்லர். அது 2 நாளையில் கரிஞ்சு போயிடணும் கூட தெரியல பாருங்க. அது போச்சுன்னா திரும்பவும் தைக்க வேண்டியதுன்னு தெரியல. 2 பேரும் என்னவோ பண்ணி ஒரு இலையை உண்டாக்கி ஒரு வசனத்தை மாட்டிக்கிட்டு இப்போ வந்து நிற்கிறாங்க. ஆதாம்கிட்ட கேட்டா ஏன்ப்பான்னு சொன்னான். அவர் சொன்னார், நான் இல்லை, எனக்கு தந்த பொண்டாட்டி என்ன நிற்கிறாவா தான். அவள்கிட்ட கேட்டா சொல்றாரு, நான் இல்லை, நீர் உண்டாக்கின சர்ப்பம் அந்த நிற்க. இப்போ 3 பேரையும் சபிக்கிறார். சபித்து அன்றைக்கு அவர்களை அழிக்காமல் ஆண்டவர் செய்த ஒரு பெரிய ஒரு திட்டம் தான் நம்முடைய கண்களுக்கு மறைவாக இருக்கிற ஒரு திட்டம். என்ன தெரியுமா செய்தார்? இப்போ எல்லாரும் ஆதியாகம புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நான் ஒரு வசனம் சொன்னால் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும். ஆனால் எல்லாரும் எடுக்கணும், எல்லாரும் சேர்ந்து வாசிக்க வேண்டும். வாசிக்க பார்க்கலாம். ஆதியாகம புத்தகம் அதனுடைய 3வது அதிகாரம் 21வது வசனம், பக்கம் 4. வாசிங்க சத்தமா. தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். தோல் உடைகளை உண்டாக்கினார். சத்தமா சொல்லுங்க. தோல் உடைகளை உண்டாக்கினார். ஐயா எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க. தோல் உடைகளை உண்டாக்கினார். என்ன பாருங்க, என்ன பாருங்க, இங்க தான் இருக்கு.
இங்க ரட்சிப்பின் திட்டமே அங்கதான் ஆரம்பிக்குது. இயேசு கிறிஸ்துவுடைய திட்டமே அங்கதான் ஆரம்பிக்குது. என்ன தெரியுமா திட்டம் அங்கே ஆரம்பிக்குது? இப்போ இவர்கள் நிர்வாணிகளாக இருக்கிறார்கள், இவர்கள் பாவிகளாக இருக்கிறார்கள். இவர்களை மறைப்பதற்காக ஆண்டவர் என்ன தெரியுமா செய்கிறார்? அங்கே ஒரு மிருகத்தை எடுக்கிறார். அந்த மிருகம் ஆட்டுக்குட்டியாக இருக்கலாம் என்று நம்புகிறார்கள். ஒரு மிருகத்தை எடுக்கிறார், அந்த மிருகத்தை அடிக்கிறார். அது துடி துடித்து பிடைக்கிறது. அதோடைய இரத்தம் எல்லாம் அப்படி சிந்தப்படுகிறது. அதோடைய தோலை அப்படியே உரிக்கிறார். அதோடைய தோலை அப்படியே எடுத்து அந்த தோலினால இவர்களுக்கு ஒரு வஸ்திரத்தை உண்டாக்குகிறார். அந்த நேரத்தில் ஆதாமும் ஏவாளும் அந்த மிருகத்தை பார்க்கிறதான நேரத்தில், அந்த மிருகம் பிடைக்கிறதை பார்க்கிறதான நேரத்தில் இவங்களுக்கு ஒன்று தெரிந்திருக்க வேண்டும். நான் தான் தப்பு பண்ணினவன், எனக்கு பதிலாக இங்கே ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுகிறது. எனக்கு பதிலாக நான் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல இங்கே ஒரு மிருகம் அடிக்கப்படுகிறது. நான் கொல்லப்பட வேண்டிய இடத்துல இங்கே இன்னும் ஒரு மிருகம் கொல்லப்பட வேண்டியது. ஆண்டவர் அவருடைய சட்டத்தின்படி பார்த்தால் என் தோலையாக்கம் உரிச்சிருக்கணும், என் தோலையாக்க தோச்சு தொங்க விட்டுருக்கணும். ஆனால் இன்றைக்கும் என் மேல கிருபை உள்ளவராக என் நிர்மாணத்தை மறைப்பதற்காக இன்னொருவரை அங்கே அடிக்கிறார். இப்ப சொல்லட்டுமா, அந்த மிருகத்தை போலதான் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்திலே வந்து நம்முடைய பாவத்துக்கு பரிகாரமாக இந்த உலகத்தில் அடிக்கப்பட்ட ஒருவர் இருக்கிறார். அவருடைய பெயர் தான் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. சொல்லுகிறவர்கள் கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம், இயேசு கிறிஸ்து. நல்ல கரங்களை தட்டி இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து. இப்ப அது அப்படியே இயேசு கிறிஸ்துவிடத்திலே கொண்டு வந்துருங்க பார்க்கலாம். இந்த உலகத்திலே பிறந்த அத்தனை மனிதர்களும் பாவிகள் என்று பைபிள் சொல்லுகிறது. நீதிமான் யாராவது உண்டா? கையை உயர்த்தி காமிக்க பார்க்கல. நம்ம எல்லாரும் பாவிகள் என்று பைபிள் சொல்லுகிறது. ஒருவர் கூட இல்லை. எல்லாரும் தேவனுடைய மகிமை அற்றவர்களாக ஆனார்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. எல்லாரும் பாவம் செய்து கெட்டு போனார்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. ஆனால் கெட்டு போன எல்லா மனுஷனையும் தள்ளுவதற்கு அவருக்கு தெரியும். ஆனால் தள்ள விரும்பாமல் இன்னொரு திட்டத்தினால நம்மை திரும்பவும் சேர்த்து கொள்ளவே விரும்புகிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். ஏன் தெரியுமா நாங்க நம்ம இயேசுவை பிரசங்கம் பண்ணுகிறோம்? ஏன் தெரியுமா இயேசு ஒரு மனுஷனுக்கு கண்டிப்பா தேவை? ஏன் தெரியுமா இயேசு கிறிஸ்துவை கண்டிப்பா ஒரு மனுஷன் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? இந்த உலகத்தில் நாம் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல இன்னொருவர் அடிக்கப்பட்டார். அவர் பெயர் தான் இயேசு கிறிஸ்து. நம்ம எல்லாரும் இயேசுவை பார்க்கிறதான நேரத்தில் நமக்கு ஒரு காரியம் தெரிய வேண்டும். அது என்ன தெரிய வேண்டும் என்றால், நான் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல எனக்கு பதிலாக இயேசு கிறிஸ்து. எல்லாரும் அந்த வலது கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், எனக்கு பதிலாக இயேசு கிறிஸ்து. பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிங்க பார்க்கலாம். ஏமா பிடிங்க பிடிங்க, அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களும் நானும் அவங்கள பார்த்து சொல்லுங்க. அங்கே பிடிச்சிட்டு என்ன பார்க்கப்படாது, அவங்கள பார்த்து சொல்லுங்க. நீங்களும் நானும் என்னைக்கோ போக வேண்டியது, என்னைக்கோ ஆண்டவர் நம்ம தோலை உரிச்சிருக்க வேண்டியது, என்னைக்கோ நம்மளை அடிச்சு தோச்சு தொங்க விட்டுருக்க வேண்டியது. ஆனாலும் கிருபையுள்ளவர், இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர், அன்புள்ளவர், நல்லவர், இரட்சகர் நமக்கு பதிலாக, உங்களுக்கு பதிலாக, எனக்கு பதிலாக அவர் மரித்ததினால நாம் பிழைத்திருக்கிறோம். கரங்களை தட்டி அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், அவர் மரித்ததினால நாங்கள் பிழைத்திருக்கிறோம். அதுக்கு பேர் தான் நம்ம கைகளை உயர்த்தி கிருபையே கிருபையே மாறாத நல்ல சத்தமா கிருபையே கிருபையே கிருபையே
மாறாத கிருபையே. ஏன் தெரியுமா நம்ம எல்லாரும் ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம என்னைக்கு தெரியுமா ஆண்டவர் நேசிக்க ஆரம்பித்தார்? நாம் பாவிகளாக இருக்கும் போதே அவர் நம்மை நேசிக்க ஆரம்பித்தார். நம்ம தவறு பண்ணுகிறதான நேரத்தில் எல்லாம் நம்மளை அடிச்சு வெளியே துரத்த தெரியும். ஆனாலும் துரத்துகிற ஆண்டவர் என்னை கொல்லுவதற்கு மனதில்லாமல் எனக்காக வேறொன்றை அடித்து என் நிர்வாணத்தை மறைக்கவே விரும்புகிற எவ்வளவு நல்லவர் இல்லையா? எவ்வளவு நல்லவர் இல்லையா? இயேசுவை நம்ம பார்க்கணும். தலையில முள்கிரீடம் சூட்டப்பட்டவராய், முதுகெல்லாம் சாட்டையினால கிழிக்கப்பட்டவராய், கால் கைகளில் ஆணி அடிக்கப்பட்டவராய், ஈட்டினால விழாவில குத்தப்பட்டவராய், முகத்திலே காரி துப்பப்பட்டவராய் நிற்கிற இயேசுவை பார்த்தா நமக்கு ஒன்று மட்டும் தெரியணும், அவர் ஒரு தப்பும் செய்யல. இவ்வளவு துடி துடியாக பிடைக்கிறதற்கு காரணம் அவர் அல்ல, நான் தான் காரணம். அன்றைக்கு இந்த ஆதாம் ஏவாளுக்கு முன்பாக ஒரு மிருகம் அடிக்கப்படுகிறதான நேரத்தில் நல்ல ஒரு உணர்வுள்ளவர்னா தெரியும், இதுக்கு நான் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல அந்த மிருகம் அடிக்கப்படுகிறது. ஒரு மனுஷனுக்கு சாட்டை அடி எப்படி தெரியுமா இருக்கும்? தூண்டில் போல இருக்கும். தூண்டில் போல அந்த சாட்டை தோல்ல செஞ்சிருப்பாங்க. அந்த தோல்ல செய்யப்பட்ட சாட்டையுடைய இறுதியில தூண்டில், மீன் பிடிக்கிற தூண்டில் போல வச்சிருப்பாங்க. ரெண்டு கைகளையும் தொழுமரத்தில் கட்டிடுவாங்க, முதுகலை அடிப்பாங்க, அடிச்சு கிழிப்பாங்க. கிழிச்சிட்டு என்ன தெரியுமா செய்வாங்க? அடிச்சு அந்த சதையெல்லாம் அப்படி கிழிச்சு வரும். வந்த உடனே பக்கத்தில் ஒரு குவளையில தண்ணி வச்சிருப்பாங்க. அந்த குவளையில இந்த சாட்டையை இப்படி அலசுவாங்க. அலசுகிறதான நேரத்தில் இந்த முதுகிலிருந்து கிழிக்கப்பட்டு வந்த சதைகள் இந்த தண்ணீரில் பிடைத்து கொண்டே கிடக்கும், துடித்து கொண்டே இருக்கும். ஒன்று நம்முடைய கண்களை ஏறெடுத்து பார்த்தால் பட்ட அடிகளுக்கு நான் தான் காரணம். அவருக்கு சில முள்கிரீடம் சூட்டப்பட்டதுக்கு நான் தான் காரணம். அவர் நொறுக்கப்பட்டதுக்கு நான் தான் காரணம். அப்படியே வலது கையை உயர்த்தி அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி என்னை அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி நினைத்து பார்க்கையிலே என் நெஞ்சம் உடையோதப்பா, அதை நினைத்து என் நெஞ்சம். உண்மையான ஒரு தேவ பிள்ளை எதை பார்த்து தெரியுமா ஆண்டவர் ஆராதிக்கணும்? சொல்லுங்க பார்க்கலாம், ஏதாவது உங்களுக்கு மைண்ட்ல வருதா? நமக்கு உண்மையான ஆராதனை எங்க இருந்து வரணும்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம தலைமுறையில எங்க இருந்து தெரியும்? எப்படி தெரியுமா ஆராதனை வரும்? 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறோம். 10,000 சம்பளம் நாளைய தினத்துல 12,000 ரூபாய் ஆகிட்டுன்னு வச்சுக்குவோமே, இந்த அக்காவை பிடிக்க முடியாது. இங்க வந்து ஆராதனை உமக்கே, அதே 10,000 சம்பளம் 8,000 மாறிட்டுன்னா, இயேசு எனக்கு என்ன செஞ்சாரு, இயேசு எனக்கு என்ன செஞ்சாரு, அப்படிதானே இல்லையா? உண்மையான ஆராதனைங்கிறது நாங்க குறைஞ்சாலும் ஆராதிப்போம், கூடினாலும் ஆராதிப்போம். ஏனென்றால் எங்களுக்கு இந்த காசு பணத்தை விட பெரிய ஒரு ரட்சிப்புக்காக சிலுவையே இயேசு சுமந்ததினால, இரத்தத்தை சிந்தினதினால, இவ்வளவு பெரிய ரட்சிப்பை தந்ததினால என் கர்த்தரை ஆராதிப்பேன் என்று சொல்லுகிறவர்கள் கையை தட்டி ஆராதனை உமக்கு சொல்லுங்க. பதில் ஆராதனை உமக்கு. ரெண்டு கைகளை உயர்த்தி இருங்க பார்க்கலாம்.
2 கைகளை கொண்டு வந்தவங்க உயர்த்தி சொல்லுங்க. என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே உம்மையே. நான் இந்த ஆட்டுக்குட்டி அன்றைக்கு அந்த தோட்டத்தில் அடிக்கப்பட்டதனால இவர்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதத்தில் ஒன்றை சொல்லுகிறேன். ஆசீர்வாதம் நம்பர் 1, இவர்களுடைய நிர்வாணம் மறைக்கப்பட்டது. இந்த தோல் வஸ்திரம் மட்டும் இவங்களுக்கு இல்லைன்னா இவங்க வெளியே போகும்போது ஐயோ காலம் முழுவதும் நிர்வாணி, நான் நிர்வாணி, நான் நிர்வாணி, நான் நிர்வாணி. நம்ம பாசையில சொன்னா காலம் முழுவதும் நான் பாவி, நான் பாவி, நான் பாவி, நான் பாவி, நான் பாவி என்றே வாழுகிறத விட இப்போ ஒரு ஆட்டுக்குட்டியுடைய தோல் இவர்கள் மேல போர்த்தப்பட்டதுனால இப்போ என்ன தெரியுமா சொல்லுங்க, இந்த தோல் நான் உண்டாக்கினதல்ல, என்னை உண்டாக்கினவர் உண்டாக்கினதுனால, என்னை உண்டாக்கினவர் இந்த ஆடையை தந்ததுனால இப்பொழுது என்னுடைய பாவம் என்கிற நிர்வாணம் இந்த ஆட்டுக்குட்டியினால் மாற்றப்பட்டது. இப்பொழுது நான் சொல்லட்டுமா, இந்த உலகத்தில் நாம பிறக்கும் போது பாவியாக பிறந்தோம். ஆமாவா இல்லையா? ஆமான்னு சொல்லுகிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சொல்லுங்க, பாவியாய் பிறந்தோம். சொல்லுங்க சத்தமா, பாவியாய் பிறந்தோம். என்னுடைய பாவி என்கிற பட்டத்தை இயேசு கிறிஸ்துவுடைய மரணம் என்னிலிருந்து மாற்றி பிள்ளை என்கிற பட்டத்தை எனக்கு தருகிறதற்காக கரங்களை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய தோல் பாவி என்கிற பட்டத்தை என்னிலிருந்து அகற்றி விட்டது, என்னிலிருந்து அகற்றி விட்டது, என்னிலிருந்து அகற்றி விட்டது. நான் இந்த முதலாவது ராத்திரி வேளையில இந்த கூட்டத்துடைய இறுதியில அநேகருக்காக ஜெபிப்பேன். இன்றைக்கும் இந்த ஆட்டுக்குட்டியானுடைய தோல், ஆட்டுக்குட்டியானுடைய வஸ்திரம் நம்ம மேல போடப்படாததினால்தான் அநேகருக்கு முன்பாக தலை குனிந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நெருக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு பதிலாளராக ஒருவர் அடிக்கப்பட்டார், அவருடைய தோல் வஸ்திரம் என் மேல மூடப்படட்டும் என்று நீங்கள் கேட்பீர்கள். ஆனால் நீங்கள் வரும்போது நிர்வாணியாக தெய்வத்துக்கு முன்னால வருவீர்கள், போகும்போது கிருபையோடு கூட போவீர்கள், தலை நிமிர்ந்தவர்களாக போவீர்கள். பயத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாக அல்ல, பயத்தின் ஆவியை மேற்கொண்டவர்களாக போவீர்கள். நான் பேசுறது எத்தனை பேருக்கு புரிகிறது? அவங்க கையை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். சொல்லுங்க பார்க்கலாம், இயேசுவே. சொல்லுங்க பார்க்கலாம், ஏசையா. ஏசையா 6:8 வந்துருங்க பார்க்கலாம். ஏசையா, சர்வ வல்லவர் என் சொந்தமானா, சாவை வென்றவர் என் ஜீவனானா, சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனமானோ, கண்டு கொண்டே ஒரு புதையல் பெற்று கொண்டே ஒரு பொக்கிஷம், கண்டு கொண்டே ஒரு புதையல் பெற்று கொண்டே ஒரு பொக்கிஷம். இயேசுதா என் ரட்சகர், இயேசுதா எங்க ராஜா,
இயேசுதா ரட்சகர், இயேசுதா ராஜா. நான் இப்ப சொல்றேன், எங்க ராஜான்னு சொன்னா நீங்க இயேசு ராஜான்னு சொல்ல போறீங்க. போடுங்க பார்க்கலாம். எங்க ராஜா, எங்க ராஜா. இப்ப நான் இயேசு ராஜா சொல்றேன். இயேசு ராஜா, எங்க ராஜா. பாருங்க, இயேசு ராஜா. கை தட்டி ஊரெல்லாம் சொல்லிடுவே, உலகமங்கும் வரை சாற்றுவே, ஊரெல்லாம் சொல்லிடுவே. ஜீவிக்கிறார் எங்க இயேசு, சீக்கிரமா வந்திடுவார். ஜீவிக்கிறார் எங்க இயேசு, சீக்கிரமாவே வந்து. தலைக்கு மேல கை தட்டி சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வந்தவர் ஜீவனானார். சர்வ வல்லவர் எஜமானன், எங்க ராஜா, எங்க ராஜா. சத்தமா எங்க ராஜா, எங்க ராஜா, இயேசு ராஜா. பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. பரலோகத்தில் எழுதிவிட்டார். என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். இந்த வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். சர்வ வல்லவர், ஐயா கை தட்டி பாடலாமா? சாவை வென்றவர் ஜீவனானா, சர்வ வல்லவர் எஜமானன், சாவை வென்றவர். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப என்ன கவனிங்க, நான் மெல்ல 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 அப்படியே செய்திக்குள்ளாக வர்றேன். அன்றைக்கு அந்த ஆடு, அந்த மிருகம் மட்டும் தோட்டத்தில் அடிக்கப்படாவிட்டால் அந்த ஆதாமும் ஏவாளும் காலம் முழுவதும் நிர்வாணிகள் என்றே அழைக்கப்பட்டிருப்பார்கள். இந்த உலகத்திலே நம்ம சாகிறது வரைக்கும் பாவிகள் என்றே அழைக்கப்பட வேண்டிய நம்மை, புரியுமென நம்புறேன், பாவிகள் என்று அறியப்பட்ட நம்மை, துன்மார்க்கன் என்று அறியப்பட்ட நம்மை, காணியாட்சிக்கு புறம்பானவர்கள் என்று அறியப்பட்ட நம்மை, இருளின் மாந்தர்கள் என்று அறியப்பட்ட நம்மை, நமக்காக ஒருவர் அடிக்கப்பட்டதுனால என் பெயர் மாற்றப்பட்டது. எல்லாரும் சொல்லுங்க, என் பெயர் மாற்றப்பட்டது. அவங்க கையை தட்டி வர ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இரட்சகரால் என் பெயர் மாற்றப்பட்டது, என் பெயர் மாற்றப்பட்டது, என் பெயர் மாற்றப்பட்டது. எப்பா, தெய்வத்துக்கு முன்னால வரும்போது நிர்வாணியா வந்தான், பயந்து பயந்து வந்தான். இப்ப தன் மேல ஒரு வஸ்திரம் கிடக்கு பாருங்க, தன் மேல ஒரு ட்ரெஸ் கிடக்கு பாருங்க. அந்த ட்ரெஸ்ஸை பார்க்கும் போதெல்லாம் அவருக்கு என்ன தெரியுமா தோணி இருக்கும்? காசு கொடுத்தாரா? ஒன்னு சொல்லுங்க, இல்லைன்னா சொல்லுங்க, ஒரு மாதிரி மறைக்கப்படாது. இந்த ட்ரெஸ்ஸுக்கு காசு கொடுத்தாரா? ஆமா இல்ல? காசு கொடுத்தாரா? ஆதாமே ஆதாமே, அதுக்கு ஆதாமுக்கு பேர பிள்ளை வந்து கேட்கிற, தாத்தா தாத்தா உங்க ட்ரெஸ் சூப்பரா இருக்கு தாத்தா, இந்த ட்ரெஸ் யாரு தாத்தா கொடுத்தது, என்ன விலை தாத்தா, அழகா இருக்கு தாத்தான்னு கேட்டா அவர் சொல்லியிருப்பாது, இது நான் செஞ்சதில்லப்பா,
நான் தப்பு பண்ணதுனால நானும் பாட்டியும் நிர்வாணினே அலைஞ்சுக்கிட்டு நடந்தோம். ஆனா இந்த Dress வந்தது எப்படி தெரியுமா? அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானதே. கை தட்டி பாடலாமா? என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. என்ன சொல்லி பாடு உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நமக்கு தந்த ரட்சிப்பு 100% இலவசம். யாராவது இந்த கன்வென்ஷன் கூட்டத்துடைய முதலாவது ராத்திரியில பாவத்தோடு நீங்க வந்திருக்கலாம், போகும்போது பாவத்தோடு போக கூடாது. உங்களுக்கு ஒரு வஸ்திரத்தை கொடுக்க ஒருவர் ஆயத்தமாக இருக்கிறார். அந்த வஸ்திரத்துடைய பெயர் ரட்சிப்பின் வஸ்திரம். அது இலவசம், அது இலவசம், அது இலவசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபையே கையை உயர்த்தி சொல்லுங்க, கிருபையே, கிருபையே. நல்ல பாப்பா கிருபையே, கிருபையே. பாருங்க, 100% ரட்சிப்பு இலவசம். அடிவாழ்புரத்திலிருந்து 2026 மே மாதம் 1ஆம் தேதியில ஒரு முறை கூட உயர்த்தி சொல்லுகிறேன், சத்தத்தை உயர்த்தி சொல்லுகிறேன், ரட்சிப்பு 100% இலவசம், இலவசம். காசு கொடுத்து வாங்குறது அல்ல, இலவசம். அது கிருபையினால, ஈவுனால அப்பா நமக்கு கொடுத்தது. ஜீவனை காட்டிலும் பெரியது, பரமனின் உயிரிலும் சிறந்தது, நமக்கு அது இலவசமானது. தேவ கிருபை ஜீவனை காட்டிலும் பெரியது, பரமனின் உயிரிலும் சிறந்தது, நமக்கு அது இலவசமானது. காலம் முழுவதும் இந்த ட்ரெஸ்ஸை பார்க்கும் போதெல்லாம் இந்த மனுஷனுக்கு என்ன தோணும் நினைக்கிறீங்க? இந்த ட்ரெஸ்ஸை பார்க்கும் போதெல்லாம் என்ன தோணும்? நான் செத்து ஏன் தோலை உரிச்சு இதுக்கு தோலா மாட்ட வேண்டியது, இப்போ ஆண்டவர் பிளேட்டை மாத்திட்டாரு, அதை அடிச்சு அதுக்கு தோலை எடுத்து என்ன பாதுகாத்துக்கிட்டாரு. ஆமாதானா இல்லையா? அந்த ஆட்டுக்குட்டியானவர் தான் நம்முடைய இரட்சகராகிய இயேசு என்கிற நமக்கு ஒரு நல்ல ஆட்டுக்குட்டியானவர், ஆட்டுக்குட்டியானவர். ஆமாதானா இல்லையா? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவர் யாரு? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற அந்த ஆட்டுக்குட்டியானவர் யாரு? இயேசுதான். எல்லாரும் அந்த கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே. சத்தமா சொல்லுங்க, ஜீசஸ். இன்னும் சத்தமா, ஏசையா. கைகளை உயர்த்தி, ஏசையா உம்மை தானே என் முன்னே ஏசையா உம்மை தானே உள்ளே. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? நீங்க எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? பாஸ்டர் நீங்க பேசுறது எனக்கு புரியுதுன்னு சொல்லுகிறவங்க மட்டும் கையை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். புரிகிறவங்க மட்டும் கையை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். புரியாதவங்க கூட்டம் முடிச்சு வரணும், அடுத்த பிரசங்கம் உங்களுக்கு பண்ணணும். என்ன
அப்புறம் என்ன புரிய வைக்காம என்ன பிரசங்க என்ன? இப்படி சொல்லட்டுமா, நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால நமக்கு கிடைத்த இரண்டாவது பெரிய ஆசீர்வாதத்தை சொல்லட்டுமா? என்ன தெரியுமா? நாம் பரலோக தேவனுக்கு பிள்ளைகள். அது எத்தனை பேர் நம்புகிறீங்க? சும்மா கையை உயர்த்தக்கூடாது, மனசார சொல்லுங்க பார்க்கலாம். நான் பரலோக தேவனுக்கு பிள்ளைன்னு சொல்லுகிறவங்க எப்படி பிள்ளை நீங்க? ஆதாம் ஏவாள ஆண்டவர் அப்புறம் பிள்ளைன்னு எங்கேயுமே சொல்லலையே. ஆதாம் ஏவாளுக்கு இல்லாத பாக்கியம் நமக்கு எப்படி கிடைச்சிச்சு? நான் சொல்லட்டுமா? நான் சொல்றேன் ஐயா. ஐயா நீங்க நாளைக்கு வரணும்னா உங்களை மாதிரி எனக்கு ஒரு உற்சாகமான ஒரு ஆள் எனக்கு கண்டிப்பா தேவை. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. எப்படி நம்ம பிள்ளையா மாறினோன்னு சொல்றேன். நிறைய காரியம் சொல்லலாம், ஒரு 4-5 காரியம் சொல்லலாம். சிம்பிளா ஒன்ன சொல்றேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டாரா? ஒன்னே ஆமான்னு சொல்லணும், இல்லைன்னு சொல்ல. சும்மா இந்த கண்ணை உருட்டி என்னை முறைச்சி பார்க்கக்கூடாது. நீங்கள் இத்தனை முறைச்சி பார்த்தா நான் என்ன ஆகிறது யோசித்து பாருங்க. மொத்தத்தில் 50 கிலோ தான் வெயிட் உண்டு. ஆமாவா இல்லையான்னு சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டாரா? அதை முதல்ல சொல்றதுக்கு என்னவா? இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டாரா? தலையில முள்கிரீடம் வைக்கப்பட்டாரா? முதுகெல்லாம் சாட்டையினால கிழிக்கப்பட்டாரா? கடைசியில ஈட்டியில விழாவில் குத்தப்பட்டாரா? குத்தப்பட்டாரா? குத்துனதான நேரத்தில் என்ன வந்துச்சு? ஐயா நீங்க தான் ஐயா பெஸ்ட். அந்த ஐயாவுக்கு எல்லாரும் கைத்தட்டு கொடுங்க பாருங்க பார்க்கலாம். பாருங்க ஐயா, பொறாமை பாருங்க ஐயா. 10 பேர் தட்டாமல் இருக்கிறாங்க ஐயா. நல்ல கவனிங்க. எல்லாரும் சொல்லுங்க, ரத்தமும் தண்ணீர் வந்தது. நீங்க இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு வேண்டாம், ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் முடிச்ச பிறகு நீங்க உங்க வீட்டில் போய் உங்க விழாவில் குத்தி பாருங்க, தண்ணி வேறதான்னு பார்க்கட்டும். நாம குத்துனா என்னதான் வரும்? ஒரு ஆள் குத்திட்டாங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்க கிட்ட யாராவது டாக்டர் கேட்டாங்களா? 2 யூனிட் ரத்தமும் 2 லிட்டர் தண்ணியும் கொண்டு வாங்கன்னு கேட்டாங்களா? என்னதான் கேட்டாங்க? என்னதான் கேட்டாங்க? ரத்தம் தானே கேட்டாங்க. இப்ப இயேசுவ குத்தனா யார் ரத்தமும் தண்ணீர் வந்துச்சு. சூப்பர் அம்மா, கரெக்டா சொன்னீங்க. ஆனா 50% தான் சரியா சொன்னீங்க. நான் அதோடைய மறுபக்கத்தை சொல்லட்டுமா? மறுபக்கத்தை சொல்லுங்க. எல்லாரும் என்ன கவனிச்சிருங்க. இயேசு இப்ப ஈட்டினால குத்துறதான நேரத்தில் ரத்தமும் தண்ணீர் வந்தது. காரணம் என்னன்னா, எப்போ ஒரு மனுஷனுடைய சரீரத்திலிருந்து ரத்தமும் தண்ணீரும் வரும்னா, எப்பொழுது தலைக்குள்ள இருந்த பூச்சி கிடந்து குடஞ்சிட்டு கிடக்குது. என்ன நல்லா கவனிச்சிருக்கீங்க. எப்போ ஒரு மனுஷனுடைய சரீரத்தில் இந்த ரத்தமும் தண்ணீரும் வரும்னு சொன்னா, எப்போ ஒரு சகோதரி ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாளோ அவள் இரத்தத்தையும் தண்ணீரையும் கொடுத்து ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பாள். இப்ப நம்ம எல்லாரும் நம்பித்தான் ஆகணும். என்ன நம்பித்தான் ஆகணும்? என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் நீங்களும் நானும் பிள்ளையாக என்னை பெற்றெடுத்து விட்டார். சிலுவையில அவர் என்னை பெற்றெடுத்து விட்டார் என நம்புகிறவர்கள் தலைக்கு மேல கையை தட்டி, தலைக்கு மேல கையை தட்டி ஆமே, நல்ல ஆமே. நம்பினவங்க நம்பிட்டீங்களா? நம்பினவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்பலன்னா இன்னும் சொல்றேங்க. அன்றைக்கு 1வது ஆதாம் இருக்கிறார்ல, அந்த ஆளு பேர் என்ன? அந்த முதலாவது ஆதாம தெரியுமா? எவளுக்கு ஹஸ்பண்டே, அந்த காயினுக்கு அப்பாவே. அந்த ஆதாம நல்ல அயர்ந்த படுக்க போட்டு விழாவில் இருந்து ஒரு எலும்பை எடுத்து ஒரு வாளை உண்டாக்க முடியும் என்றால், சரி, ஏவாளை உண்டாக்க முடியும் என்று சொன்னால், இந்த இரட்சகருடைய விழாவிலிருந்து வடிகிற இரத்தத்தினால ஒரு தேவ வம்சத்தை என் தேவனால உண்டாக்க முடியும் என்று நம்புகிறவர்கள் கரங்களை தட்டி ஆமென்.
இயேசுதான், இயேசுதான் ராஜா. பாடுங்க கை தட்டி, இயேசுதான் இயேசுதான். கைகளை தட்டி பாடலாமா? இயேசுதான் இயேசுதான் எங்க ராஜா ராஜா ராஜா. இயேசுதான் இயேசுதான் எங்க ராஜா. சர்வ வல்லவர், சாவை வென்றவர், ஜீவனானார். சர்வ வல்லவர் எஜமானன், சாவை வென்றவர் மணவாளன். இன்னைக்கு நான் எனக்கு பதிலாளராகி இயேசுனாக பேசிட்டு இருக்கிறேன். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, எனக்கு பதிலாளராகிய இயேசு. சொல்லுங்க எல்லாரும். உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட கேளுங்க, நான் சொன்னது உன்னை கேட்டுச்சான்னு கேளுங்க. சொல்லுங்க பார்க்கலாம், எனக்கு பதிலாளராகிய இயேசு. ஆதாம் ஏவாள் அவர்களுக்கு அடிக்கப்பட வேண்டிய இடத்துல ஒரு மிருகம் அடிக்கப்பட்டு தோல். இப்ப அடுத்ததா சொல்றேன், எனக்கு பதிலாளராகி இயேசு. எல்லாரும் என்ன கவனிச்சுக்கிட்டு, நான் பேசுறது புரியுதா உங்களுக்கு? புரியுதவங்க அந்த கரத்தை ஒன்று அசைச்சு ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்ததா எனக்கு பதிலா இயேசு அப்படின்னு சொல்றேன். இப்ப எல்லாரும் என்ன பாருங்க, நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும்னா யாராவது இப்ப என்ன பாருங்க, இங்கே பிலாத்து நிற்கிறார். பிலாத்து இந்த பிலாத்துக்கு இடது பக்கத்துல பரபாசன் ஒரு ஆள் நிற்கிறார். யார் நிற்கிறா? இந்த வலது பக்கத்துல இயேசு கிறிஸ்து நிற்கிறார். ஜனங்களை பார்த்து கேட்கிறார், இவர்களில் யாரை உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும்? ஜனங்கள் என்ன சொன்னாங்க? என்ன கவனிங்க, அந்த சகோதரி குழந்தையை தூக்கிட்டு போறாங்க, அவ்வளவுதான். நீங்க என்ன பாருங்க, இங்க என்ன பாருங்க. இப்ப பிலாத்துவுக்கு முன்பாக 2 பேர் நிக்கிறாங்க. ஒரு யாரு? சத்தமா சொல்லுங்க. இன்னொரு பக்கத்துல யாரு? இயேசு கிறிஸ்து. ஜனங்களை பார்த்து இவர்களில் யாரை உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்டபோது ஜனங்கள் யாரை விடுதலையாக்க வேண்டும் என்று சொன்னார்கள்? பரபாசை விடுதலையாக்க வேண்டும். உங்களுக்கு தெரியுமா, அன்னைக்கு பரபாசாக சாக வேண்டியது. இப்ப இந்த பரபாசோடைய ஊர் திருநெல்வேலின்னு வச்சுக்கோமே, நாங்குநேரின்னு வச்சுக்கோமே, வடிவாள் போறான்னு வச்சுக்கோமே. இந்த பரபாசுடைய ஊரு எல்லாரும் என்ன பார்த்துக்கிடுங்க. அம்மா சிரிக்கிறாங்க, நிறைய பரபாசங்க ஊர்ல இருக்குன்னு. என்ன பாருங்க, இப்போ இந்த பரபாசு பிலாத்து சொல்றாரு, இவன் சாக வேண்டியது. இந்த இயேசுவை பிடிச்சி சிலுவையில் அறைங்க. பரபாசை பார்த்து சொன்னா, பரபாசே நீ வீட்டுக்கு போன்னு சொன்னாச்சு. இன்னை மாதிரி போன் எல்லாம் கிடையாது அந்த நாள்ல. பரபாசுக்கு ஒய்ஃப் அங்க வீட்டுல இருக்குன்னு வச்சுக்கோமே. இந்த மனுஷன் இன்னைக்கு சாவார்னு பரபாஸ் ஒய்ஃபை வீட்டுல ரெடி ஆயிட்டே இருக்குது. பரபாஸ் இன்னைக்கு சாவார்னு தெரியும். திடீர்னு பார்த்தா டக் 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 டக்குன்னு வீட்டுல யாரோ வந்து தட்டுறாங்க. பரபாசுடைய ஒய்ஃப் ஓடி வந்து கதவு திறந்தா, வெளியே யார் நிக்கிறா? இந்த அம்மா முதல்ல என்ன கேட்டிருக்கும்? நான் சொல்லட்டுமா? அந்த அம்மாவுடைய வீடு கன்னியாகுமரி மாவட்டம்னா அந்த அம்மா கேட்டிருப்பான், அத்தான் செத்தானு இல்லையா நினைச்சேன். சரிதான் ஐயா, நீர் இன்னைக்கு மண்டையை போட்டு விருந்தல. இந்த ஆளு வீட்டுல ஒய்ஃப் கிட்ட போய் என்ன சொல்லியிருப்பாருன்னு சொல்லுங்க. இங்க பாருடி, நான் தான் சாக வேண்டியது, ஆனா என் தண்டனையும் ஒரு தப்பும் பண்ணாத ஒருவர் மேல வச்சாங்க. அவர் என் தண்டனையை சுமந்தாரு, நான் விடுதலையாகி வீட்டுக்கு வந்துட்டேன். நமக்கு பதிலாளராக நிக்கிற அப்பா ஒரு கை தட்டு கொடுத்துருங்க பார்க்கலாம். நல்ல கை தட்டி ஆமென். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். எல்லாரும் என்ன கவனிங்க, அந்த பைபிள்ல பரபாஸ் அப்படின்னு சொல்லி வர்ற இடத்துல உங்க பேரை போட்டு வாசிக்கணும்னா
நான் வாசிக்கிறது பென்னி சேவியர் நாகம் போட்டு வாசிக்கிறது. ஏன் தெரியுமா? நானாக சாக வேண்டியவன், நானாக அழிய வேண்டியவன். அன்னைக்கு என்னையாக தூக்கி சிலுவையில மாட்டி இருக்க வேண்டியது. ஆனால் எனக்கு பதிலாக ஒருவர் டைமுக்கு வந்து விழுந்தாரே பார்க்கணும். சீட்டு அவர் மேல வந்தது, நான் தப்பி விட்டேன். இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், இந்த பரபாஸ் என்னைக்காவது வீட்டுல என்னம்மா டீல சக்கரை கம்மியா இருக்குன்னு சொல்லுவாரா? என்னம்மா சாம்பார்ல உப்பு இல்லைன்னு சொல்லுவாரா இந்த பரபாஸ்? ஐயா சொல்லுங்க ஐயா, நீங்க தான் ஐயா சரியான ஆளு. சொல்லுவாரா? என்னையாவது டீல சக்கரை கம்மியா இருக்குன்னு இந்த பரபாஸ் ஒய்ஃப்ட்ட சொல்லுவாரா? ஏன் சொல்ல மாட்டாரு? ஐயா கரெக்டா சொன்னீங்க, ஆனா கொஞ்சம் தப்பா சொன்னீங்க. நல்லா கவனிச்சிடுங்க. ஏன் தெரியுமா இவர் சொல்ல மாட்டாரு? ஏன் தெரியுமா? நான் உயிரோட இருக்கவே தகுதியான ஆளு கிடையாது. இன்னைக்கு சக்கரையில கிடையாது, உப்பு கிடையாதா? நான் ஜீவனோடு இருக்கிறது அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தில் பாடனானதே. சொல்லுங்க, அதுதான், அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தில் பாடல் ஆனதே. நேரம் 9:10. செய்திகள் இன்னும் தொடங்கவில்லை. முன்னுரையைத்தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். சரிதானா? என்ன இந்த மனுஷன் நம்மளை விடமாட்டாரு போல இருக்கா? விட்டுருவேன். நாகர்கோயில இந்த 5 மணிக்கே கிளம்பி இருக்கிறேன் வீட்டில இருந்து. நீங்க 7:45 கிளம்பி 8 மணிக்கு வந்துகிட்டு வாட்சி பார்த்துட்டு இருக்கிறீங்க. நல்லா கவனிச்சுக்கிடுங்க, நல்லா கவனிச்சுக்கிடுங்க. ஒன்று மட்டும் சொல்றேன். இந்த இயேசு எனக்காக மரித்ததுனால என் பெயர் மாற்றப்பட்டது. இனி இந்த பரபாசுடைய பெயர் கொலைக்காரன் அல்ல, பரபாசுடைய பெயர் மாற்றப்பட்டது. உங்க எல்லாருக்கும் ஒரு நற்செய்தியை சொல்லுகிறேன். நீங்க எப்பேற்பட்ட பாவியா இருக்கலாம், இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வீர்களே ஆனால் அந்த இயேசு கிறிஸ்துவினால நான் பரலோக தேவனுக்கு பிள்ளையாக மாற்றப்படுகிறேன். பழைய ஏற்பாட்டில் எல்லாரும் ஜெபம் பண்ணாங்க. என்னன்னு தெரியுமா சொல்லி ஜெபம் பண்ணாங்க? ஆபிரகாமின் தெய்வமே, ஈசாக்கின் தெய்வமே, யாக்கோபின் தெய்வமே, எங்கள் முற்பிதாக்களின் தெய்வமேன்னு சொல்லி ஜெபிச்சாங்க. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் நமக்கு என்ன தெரியுமா ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார்? நீங்க ஆபிரகாமின் தெய்வமே, ஈசாக்கின் தெய்வமே ஒன்னும் கூப்பிட வேண்டாம். நீங்கள் பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. என்ன அர்த்தம்? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அப்பா அப்படின்னு கூப்பிட்டு நீங்க வாங்க. ஏனென்றால் உங்கள் தண்டனையை நான் சுமந்ததுனால நீங்கள் இப்பொழுது பிள்ளைகளாக மாற்றப்பட்டு விட்டீர்கள். பெயர் மாற்றம் நடந்தது, பெயர் மாற்றம் நடந்தது. ரெண்டாவது ஒரு காரியத்தை கூட உங்களுக்கு சொல்லி நான் முடிச்சிடுறேன். ரெண்டாவது காரியத்தை சொன்னா நமக்கு நேரமாயிரும் பாருங்க. இந்த யாக்கோபை எத்தனை பேருக்கு தெரியும்? யாக்கோபை தெரியும்னு சொல்றவங்க கையை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். யாக்கோபை தெரியும்னு சொல்றவங்க கையை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். யாக்கோபை தெரியாதாம்மா உங்களுக்கு? உங்க ஊர்ல யாக்கோபே கிடையாதோ? இப்ப என்ன கவனிங்க, நான் சொல்றது வீட்டுல போய் வாசிக்கணும்னா ஆதியாகமம் 27வது அதிகாரத்தில் இருக்கிறது. இப்போ அல்ல, என்ன பாருங்க, தயவு செஞ்சு பாருங்க. அப்புறம் நான் எப்படியாவது ஒரு 9:30 கூட்டத்தை முடிக்கலான்னு பார்க்குறேன். நீங்கள் உங்கள் பாட்டுக்கு பைபிளை திறந்து வச்சுக்கிடாதீங்க. நாளைக்கு நான் தான் வருவேன். நான் சொன்னது இல்லைன்னா வந்து கேட்டால் போதும். என்ன பார்த்துக்கிடுங்க. நான் டக்குன்னு சொல்லி முடிச்சேன். முதல்ல இயேசு எனக்கு பதிலாளராக ஒரு ஆடு அடிக்கப்பட்டதினால், எனக்கு வந்த போர்வையினால், என் கிருபையினால என் பாவங்கள் நீக்கப்பட்டது, என் பெயர் மாற்றப்பட்டது. இதுல ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். இப்போ யாக்கோபுக்கு அப்பாய் பேர் என்ன? யாக்கோபுடைய அப்பாவுடைய பேர் சொல்லுங்க சத்தமா. ஈசாக்கு. ஈசாக்குக்கு முதிர் வயதாச்சு. கண்ணு இப்ப கொஞ்சம் பார்வை கம்மியாயிட்டு. அந்த நேரத்தில்
ஏசாவை பார்த்து சொல்றாரு, ஏசா தன்னுடைய மூத்த மகனை பார்த்து சொல்றாரு, டேய் நீ வேட்டையாடி நீ என்ன பண்ணு, நல்ல எனக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு கொண்டு வா, நான் ஒன்னு ஆசீர்வதிக்க போறேன். இவர் சொன்னதை அந்த நைஸா அந்த அம்மாவுக்கு கேட்டுக்கிட்டே நினைச்சு, யாரு அந்த அம்மா பேர் என்ன, ரெபேக்கா கேட்டுக்கிட்ட சொன்னா, இளைய மகனை பார்த்து யாக்கோபை பார்த்து சொன்னா, டேய் நீ ஒரு ஆடை பிடிச்சிட்டு வா, நான் அப்பாவுக்காக சமைச்சு, எங்கள் அத்தானுக்கு எப்படி சமைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும், எங்கள் வீட்டுக்காரர் என்ன ருசியாக சாப்பிடுவார் நல்லா தெரியும், அதனால் நான் சமைச்சு தர்றதை கொண்டு நீ வீட்டுக்காரருக்கு கொடு, அவர்கிட்டேருந்து ஆசீர்வாதத்தை நீ வாங்கிடு அப்படின்னு சொல்லு. யாக்கோபு சொல்கிறாரு, இல்லைம்மா இல்லைம்மா, என் சத்தம் வேற, அப்பாவுடைய அந்த அண்ணனுக்கு சத்தம் வேற. ஒருவேளை அப்பா என்ன பக்கத்தில் கூப்பிட்டு வந்து என் கையை பிடி தடவி பார்த்தார்னா, என் அண்ணனுக்கு கையெல்லாம் முடி உண்டு, எனக்கு கையெல்லாம் முடி இல்லாமா, எப்படியம்மா எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும்? நான் ஆசீர்வாதத்துக்கு பதிலாக சாபத்தை இல்லாமல் வாங்கிடுவேன். உடனே அந்த அம்மா சொல்லுது, நீ என்ன தெரியுமா பண்ணணும், அடிப்பெல்லாம் அந்த ஆட்டுக்குட்டைக்கு தோல் எடுத்து உனக்கு கையிலே மாட்டுவேன், உன் கழுத்திலே மாட்டுவேன். ஒருவேளை அப்பா உன்னை பக்கத்தில் கூப்பிட்டு கையையும் எல்லாம் தடவி பார்த்தா உனக்கு உன் தோல் படாது, ஆட்டுக்குட்டிக்கு தோல் தான் படும். நீ சபிக்கப்பட மாட்ட, நீ ஆசீர்வதிக்கப்படுவ, ஆசீர்வதிக்கப்படுவ. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, அங்கேயும் அந்த ஆட்டுக்குட்டியை இயேசுவுக்கு நான் அடையாளமாக பார்க்கிறேன், இயேசுவுக்கு அடையாளமாக நான் பார்க்கிறேன். இப்போ கையில தோல் மாட்டியாச்சு, 2 கையில தோல் மாட்டியாச்சு, கழுத்துல தோல் மாட்டியாச்சு. அம்மா சமைச்ச சாப்பாடு மட்டன் ஃப்ரை கப கப கபான்னு மணக்குது. ஈசாக்க பார்த்து அப்பான்னு கூப்பிடுறாரு, சாரி ஈசாக்க பார்த்து ஆமா அப்பான்னு யாக்கோபு கூப்பிடுறாரு. உடனே யாரையா நீ? நான் ஏசா வந்திருக்கிறேன். இவ்வளவு சீக்கிரமா அடிச்சிட்டியாடா? ஆமாப்பா அடிச்சிட்டேன். இனி என்னப்பா செய்ய போற, என்ன பண்ண போற? இல்லப்பா அவனை பார்த்தா, அவன் சத்தத்தை பார்த்தா யாக்கோவுடைய சத்தம் போல இருக்கு, நீங்க பக்கத்துல வா உன்னை தொட்டு பார்க்கட்டும். தொட்டு பார்த்தா யாக்கோவுடைய அந்த ஏசாவுடைய வாசனையும், கையெல்லாம் தடவி பார்த்தா அம்மா ஏற்கனவே தோலை மாட்டி விட்டுட்டா, தோலும் இருக்கிறது. இப்போ வாய்க்கு ருசியா நல்லா சமைச்சுக்கிட்டு சமைச்சதை சாப்பிட்டுக்கிட்டு யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார். நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, இந்த ஆட்டுக்குட்டியானவர், எனக்கு பதிலாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானுடைய தோல் எங்க மேல வீசப்படுமே ஆனால் என் மேல இருக்கிற சாபங்கள் அகற்றப்படும், என்னை ஆசீர்வதிக்க நல்லவராக இருக்கிறார். இப்ப எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? நான் இப்படி சொல்லட்டுமா, இயேசு கிறிஸ்து கலாத்தியர் 3:13 இருக்கிறது, மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து எனக்காக சாபமாக மாறினதுனால நான் நியாய பிரமாணத்தின் சாபம் என்னை விட்டு நீக்கப்படுகிறது, நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன். இரண்டாவது, எனக்கு பதிலாளராகிய இயேசுவை நான் சொந்த இரட்சகராக, என் சரீரம் அவர் வெளியே நான் அவருக்கு உள்ளாக மாறுகிறதான நேரத்தில் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுகிறேன். இயேசுவினால எனக்கு ஆசீர்வாதம் உண்டு. எல்லாரும் பக்கத்தில் இருக்கிற 2 பேரை பார்த்து சொல்லுங்க, நீங்க ஆசீர்வாதமா தான் இருப்பீங்க. சொன்னவர்களை மட்டும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. சொல்லுங்க, 2 பேரை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், இயேசுவின் இரத்தத்தினால நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அவருடைய வசனம் உங்க மேல இருக்கிறதுனால, ஆட்டுக்குட்டியானுடைய தோல் உங்க மேல போர்த்தப்பட்டதுனால சாபம் வராது, ஆசீர்வாதம் உண்டாகும். ஜெபம் பண்ணுவோமா? ஒரு 5 நிமிஷம் நல்லா ஜெபம் பண்ணி நான் முடிக்க போகிறேன். சிலருக்காக நான் ஜெபிக்க போறேன். நீங்க எத்தனை பேர் கேட்கறீங்க, எங்க குடும்பத்தில் இருக்கிற சாபங்கள் அகற்றப்படுவதாக, கிறிஸ்துவினால் எங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாவதாக. விசுவாச சந்ததியார் விசுவாசமுள்ள ஆபிரகாமோடு ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி இருக்கிறது போல நான் இயேசு கிறிஸ்துவினால் ஆசீர்வதிக்கப்படுகிறேன். இந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் நான் எல்லாரும் என்ன பாருங்க, ஒரு கேள்வி கேட்கிறேன். பாஸ்டர், எங்க வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரம் மாறணும்னு விரும்புகிறவங்க கையை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். நாங்க ஆசீர்வதிக்கப்படணும், எங்க நெருக்கங்கள் மாறணும், நாங்க ஆசீர்வதிக்கப்படணும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை அந்த தோல் எங்க மேல வீசப்படட்டும், எங்க மேல போர்த்தப்படட்டும்.
அன்றைக்கு ஒரு தோல் ஆதாமுக்கு மேல போடப்பட்டது, அவருடைய நிர்வாணம் மறைக்கப்பட்டது. இன்னும் ஒரு ஆட்டுக்குட்டியுடைய தோல் யாக்கோபின் மேல போடப்பட்டது. அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டான், அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொண்டான். அதே தோல் எங்க மேல போடப்படுவதாக, எங்க மேல போடப்படுவதாக. எங்க பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக, எங்க சாபங்கள் மறைவதாக. ஆமென். எல்லாரும் அப்படி இழந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நம்புகிறேன் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை தொடுவார், ஆண்டவர் உங்களை விடுதலையாக்குவார், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் அந்த வலது கையை உயர்த்தி கேளுங்க பார்க்கலாம். இயேசுவே, எல்லாரும் நான் சொல்லுகிறேன் என்பதற்காக அல்ல, நீங்க கேளுங்க. என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இருக்கிற நிர்வாணங்கள் அகற்றப்படட்டும் ஆண்டவரே. அகற்றப்படட்டும் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கங்கள் மாறட்டும் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில் இருக்கிற இல்லாய்மைகள் மாறட்டும் ஆண்டவரே. ரெண்டு கைகளை உயர்த்தி இருந்த பகலாம், கையை உயர்த்தி ஐயா வாழ்க வாழ்க, உங்க நாமம் வாழ்கவே. ஐயா வாழ்க வாழ்க, உங்க நாமம் வாழ்க. ஐயா வாழ்க நாமம் வாழ்க. ஐயா வாழ்க நாமம் வாழ்க. அப்படியே வலது கையை மட்டும் உயர்த்துங்க, இடது கையை உங்க மார்போட கூட வச்சுக்கோங்க. வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஆட்டுக்குட்டியானுடைய தோல் எங்க மேல போடப்படட்டும். சொல்லுங்க, இந்த ஆட்டுக்குட்டியானுடைய மகிமை எங்க மேல போடப்படட்டும். எங்க வாழ்க்கையில் இருக்கிற சாபங்கள் நீக்கப்படுவதாக, தரித்திரங்கள் நீக்கப்படுவதாக, சாபத்தின் வல்லமைகள் நீக்கப்படுவதாக. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, சாபத்தின் வல்லமைகள் நீக்கப்படுவதாக, தரித்திரங்கள் மாறுவதாக, வெறுமைகள் மாறுவதாக, போராட்டங்கள் விலகுவதாக, சத்துடைய கிரியைகள் விலகுவதாக, பிசாசுடைய கிரியைகள் விலகுவதாக. அவருடைய இரத்தத்தின் வல்லமை எங்க மேல எங்க மேல எங்க மேல ஆண்டவர் போடுவீராக. இந்த ஆட்டுக்குட்டியானுடைய வல்லமை எங்கள் மேல வெளிப்படுவதாக. இந்த இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை வெளிப்படுவதாக. ஆண்டவருடைய மகிமை வெளிப்படுவதாக. ஒரு அடிய ரெண்டு கையை தட்டி பாடலாமா? ஐயா வாழ்க வாழ்க, வாழ்க ஐயா வாழ்க வாழ்க. குறை நீக்கும் வல்லவரே, கோடி சோத்திரமே. குறை நீக்கும் வல்லவரே, கோடி சோத்திரமே.
கையை தட்டி துதிக்க பார்க்கலாம். இயேசுவின் வல்லமை, மகிமை, அவருடைய இரத்தத்தின் வல்லமை, இயேசுவின் நாமத்தினால பாவ கரைகள் அழிக்கப்படுவதாக. தேவ மகிமை, இரத்தத்தின் வல்லமை அவை மேல வெளிப்படட்டுமே, வெளிப்படுவதாக, வெளிப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை, சர்வ வல்லமையுள்ள ராஜாவின் மகிமை. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஆண்டவர் நல்ல தேவ வார்த்தைகளை நமக்கு தந்து நம்மோடு பேசி நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருந்தார். தோல் உடைகளை ஆண்டவர் உடுத்து வைத்தார். ஓ, நமக்காக உடுக்கப்பட்டதான தோல் உடைகளுக்காக, கர்த்தருடைய இந்த கிருபைக்காக, அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்துக்காக நம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? எல்லாரும் கரங்களை தட்டி ஆமென். இந்த முதல் நாளிலே ஆவியானவர் நம்மோடு பேசின விலையேறப்பட்ட கிருபைகளுக்காக நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி, 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 நன்றி. தேங்க்யூ லார்ட். கர்த்தர் நல்லவர். நாம் அப்படியே நின்று கொண்டிருக்கும் போது ரெண்டு பிள்ளைகள் முன்பதாக வந்து பாடலை பாடுவார்கள். நாம் கர்த்தருக்கென்று காணிக்கைகளை செலுத்தி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை.
நம்ம எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அருமையான தேவனுடைய ஊழியக்காரர்கள், நாளிலே வந்திருக்கிற எல்லா ஊழியக்காரர்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். ஊழிய செய்கிற தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து தயவு செய்து கூட்டங்களில் நீங்கள் வாருங்கள். முன்பதாக நீங்கள் ஸ்டேஜிலே வந்து உட்கார்வது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் சபையின் உள்ள மக்களையும் நீங்கள் அழைத்து கொண்டு வாருங்கள், அனுப்பி விடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் எல்லாரும் கண்களை மூடி நாம் செபிப்போம். நம்மத்தில் இருக்கிற அருமையான சீயோன் மலையிலே ஊழியம் செய்கிற அருமை போதகர் சுதர்சன் அவர்கள் முன்பதாக வந்து ஜெபித்து ஆசீர்வாதம் கூறுவார்கள். ஆமென். ஜெபிப்போம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நல்ல ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தை கர்த்தர் நமக்கு தந்ததற்காக நம்ம எல்லாரும் வாய்களை திறந்து நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்களே. ஹல்லேலூயா. பாடல் வேளையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆமென். ஆராதனை வேளையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. செய்தி வேளையில கர்த்தர் நம்மோடு பேசினார். ஆமென். பாவம் செய்த ஆமென் பிள்ளைகளை தள்ளாதபடி அவர்களுக்கு வஸ்திரங்களை கொடுத்து அவர்களை ரட்சிக்கிற தேவன். ஆமென். கிருபையினால நாம் ரட்சிக்கப்பட்டோம். எல்லாரும் வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ செய்த கிரியைகளுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென். நம்முடைய வல்லமைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. எங்களோடு தெளிவாய் நீர் பேசி கொண்டிருந்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுடைய திறமை அல்ல, நீர் எங்களை ரட்சித்தீங்க. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மகா பரிசுத்தமும் மிகுந்த இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த கன்வென்ஷன் கூட்டத்தினுடைய முதல் நாளுக்காக ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, பாடல் ஆராதனை எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தீங்க. ஆண்டவரே, உம்முடைய தாசன் மூலமாய் கர்த்தர் வெளிப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். ஆராதனையில வெளிப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். செய்தி வேளையில ஆண்டவரே ஸ்தோத்திரம். தூர தேசத்திலிருந்து கிராமங்களில் பாரத்தோடு இந்த இடத்துல கொண்டு வந்து உம்முடைய மகன் மூலமாய் நாங்கள் கேட்ட வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர், அநேக பிரயாசங்கள் மத்தியில, பாடுகள் மத்தியில இந்த பகுதியில கர்த்தர் இந்த ஊழியத்தை இவ்வளவு தூரம் நடத்தும்படியா, இவ்வளவு தூரம் ஆண்டவரை நிறுத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த ஊழியத்தை இன்னும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். படைத்த காணிக்கைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஆமென். இதற்கான நூறத்தினான பலனை கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீரே கர்த்தாவே. இன்னும் ஹல்லேலூயா இந்த ஊழியத்திற்கான எல்லா தேவைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சந்திக்கப்படுவதாக, இது ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆண்டவரே, முதல் நாள் கர்த்தர் ஆசீர்வதித்தீங்க. நாளையும் மறுநாளும் ஆண்டவரே, இனி 2 நாட்கள் நடக்கிற இந்த கன்வென்ஷன் கூட்டங்களில் திரளான ஜனங்கள் வந்து கலந்து கொள்ள இடம் கொள்ளாமல் போக மாட்டோம். ஒரு தேவ பிரசனம், தேவ ஆசீர்வாதம் கர்த்தர் இந்த இடத்துல வெளிப்படுத்துவீராக. அநேக ஜனங்களினால் கர்த்தர் நிரப்புவீராக. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து நடக்கிற ஆண்டவரே ஆகார வேளைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. தாங்கின, கொடுத்த, உழைத்த எல்லா பிள்ளைகளையும் உடைய கரத்திலே தருகிறேன். இசை கருவி மீட்டின பிள்ளைகள், பாடின பிள்ளைகள் எல்லாரும் உடைய கரத்திலே தருகிறேன். தொடர்ந்து கூட இருங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. துதிகன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலம் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய சிநேகம் இன்றும் என்னும் சதா காலங்கள் நம் அனைவரோடும் செய்து கொடுத்த தாசனோடும் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருப்பதாக. ஆம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.